நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஃபயரின் இன்றைய பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிப்பது மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டளந்த வதை முகாமில் நடந்தது என்ன? முழுமையான விவரங்களை பகிரங்கப்படுத்திய ரணில். மட்டு கல்லடியில் கோர விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. இஷாரா செவந்தி மாலைதீவில் வெளியாகியுள்ள தகவல். யாழில் முற்றுகையிடப்பட்ட கசிப்பு உற்பத்தி நிலையம். போதை தலைக்கேறி விமான பணி பெண்களிடம் பாலியல் சேட்டை, பயணி கைது. யாழிலிருந்து வந்து கனகராயன் குளத்தில் திருட்டு, இளைஞர் ஒருவர் மடக்கி பிடிப்பு. பிள்ளையானும் வியாழேந்திரனும் புதிய கூட்டணி. தொடர்வது விரிவான செய்திகள். 1999 ஆண்டு பட்டளந்த ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ள பட்டளந்த வதி முகாம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் தெரிவிக்கையில் 87 ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு ஜேவர்தனவினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் பிறகு வரவேண்டியது பியகம பிரதேசத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், மகாவலியிலிருந்து கொழும்புக்கு மின் விநியோகம் செய்யும் இடம், சுதந்திர வர்த்தக வலயங்கள் உள்ளிட்ட முக்கிய கேந்திர இடங்கள் இருந்தன. அவற்றை பாதுகாப்பதற்காக ராணுவத்தினரும் போலீசாரும் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு தங்குமிடங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பட்டளந்த ஒரு உர உற்பத்தி நிலையமாக செய்யப்பட இருந்தது. அங்கு அரச ஊழியர்கள் சிலரும் வகித்தார்கள். இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் படுகொலை செய்திருந்தார்கள். அந்த கட்டத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரும் ரஞ்சன் விஜயரத்ன என்னை தொடர்பு கொண்டு ராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பாக வசிப்பதற்கு பட்டளந்தையில் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார்கள். அதன் பிரகாரம் அந்த வீடுகளை அப்போதைய களனி போலீஸ் அத்தியட்சகர் நாளின் தெல்கோடு அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதவியில் இருந்த அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதன் பின்னர் 1994 ஆண்டின் பின்னர் சந்திரிகா அரசாங்கம் பட்டளந்தையில் வதை முகாம் ஒன்று இருந்ததா என்பதை கண்டறிய விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது. அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறு பூசுவதாகும். அக்காலத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். 1999 ஆண்டு பட்டளந்தை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள். மேலும் பலரும் சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் போது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்டளந்தை வேட்ட தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிடப்பட்டது. போலீஸ் மாதிபரூடாக அதனை வழங்கியிருக்கலாம் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. மற்றபடி எனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் ஆணைக்குழுவின் அறிக்கையில் 3ஆம் அத்தியாயம் முழுக்க ஜேவிபியின் படுகொலை குறித்தே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் யாரும் பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒழித்து வைத்திருக்கவில்லை. எந்த ஒரு அரசாங்கமும் அதனை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கவும் இல்லை. அதன் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று இதுவரை யாரும் கோரவில்லை. குறைந்தபட்சம் ஜேவிபியினர் கூட அப்படியான கோரிக்கை ஒன்றை முன்வைக்கவில்லை. அதன் காரணமாகவே குறித்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை. அதேபோன்று நாடாளுமன்ற அமர்வு ஒன்றின் அறிக்கை குறித்து 25 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தும் சம்பிரதாயம் இதுவரை நம் நாட்டில் இருக்கவில்லை. அதுவும் ஒரு தவறான முன்னுதாரணமையாகும் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இன்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான மௌலவி MSM ஜபீர் என்பவரே உயிரிழந்துள்ளார். கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த அரச போக்குவரத்து பேருந்து கல்லடி பால சந்தையில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் சில காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாரதியை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
கனிமுல்ல சஞ்சீவ கொலைக்கு முறையாக செயல்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இஷார செவ்வந்தி கடல் வழியாக மாலைத்தீவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. போலீசார் தேடலை ஆரம்பிக்கும் முன் ஒரு சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவரால் செவ்வந்தி மாலைத்தீவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் இதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கையாண்டுள்ளதாக மேற்கண்ட வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. எனவே பிரதான சந்தேக நபரான இஷார செவ்வந்தியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய குற்ற விசாரணை பிரிவு மற்றும் போதைத் தடுப்பு போலீசார் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் பாரியளவில் கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்ட இடம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மத்தியூஸ் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தொடர்ச்சியாக கசிப்பு உற்பத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலுக்கமைய இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 20 லிட்டர் கசிப்பு 6 புரல் கோடா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தில் 2 பெண் விமான பணிப்பெண்களிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட முயன்ற பயணி ஒருவர் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் ஆத்திரக்குரிய பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று இரவு 10 மணியளவில் சிங்கப்பூரிலிருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்துள்ளார். அதிக குடிபோதையில் இருந்த சந்தேக நபர் பணியில் இருந்த 2 பெண் விமான பணிப்பெண்களை பாலியல் வன்முறை செய்ய முயன்றுள்ளார். விமான பணிப்பெண்கள் இந்த சம்பவத்தை விமானிக்கு தெரிவித்ததை அடுத்து விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி விமானம் தரையிறங்கியதும் சந்தேக நபர் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க போலீசாரிடம் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக 2 விமான பணிப்பெண்களிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட பயணி அதிக அளவில் குடிபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். வவுனியா கனகராயன் குளம் குறிசுட்ட குளம் பகுதியில் உள்ள 3 வீடுகளில் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்த சில இளைஞர்கள் நேற்று இரவு தொலைபேசி மற்றும் தங்க நகைகள் என்பவற்றை திருடிச் சென்றனர். இதன்போது அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் குழுவை மடக்கி பிடிக்க முயன்ற போது அதில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இன்று அதிகாலை சிக்கியுள்ளார். ஏனையவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். மடக்கி பிடிக்கப்பட்ட இளைஞர் மக்களால் நையப்பிடிக்கப்பட்டு கனகராயன் குளம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணை முன்னெடுத்துள்ள கனகராயன்குளம் போலீசார் கைது செய்யப்பட்ட இளைஞரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தின் தனித்துவமாக இருக்கிற அரசியல் சமூக இயக்கங்களை ஒன்றுபடுத்துவதிலே பல சவால்கள் இருந்தது. அதை நாங்கள் தொடர்ந்தும் அந்த இடைவெளியை விட்டுக்கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக கிழக்கு மாகாண அரசியல் நலனோடு எங்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய எங்களுடைய வியாழேந்திரன் அவர்கள் அதுபோன்ற அரசியல் கட்சிகள் சமூக மட்ட பிரதிகளோடு நாங்கள் கலந்துரையாடலை செய்திருந்தோம். தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய உடன்பாட்டின் அடிப்படையிலே தமிழக விடுதலை கட்சியாக நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக எதிர்வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை இணைந்து போட்டியிடுவதென்றும் ஏனைய எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சக்திகள் வந்தால் அவர்களை பொது தேர்தலில் தோல்வியை சந்தித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனும் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களை மையமாக வைத்து கிழக்கு மாகாணத்தில் ஒன்றிணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளனர். உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரில் நேற்று குறித்த இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் ஓ பிரசாந்தன் மற்றும் முற்போக்கு தமிழர் கழகத்தின் செயலாளர் ரோஷ்மன் ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். பின்பு உள்ளூராட்சி தேர்தல்களில் வேட்பாளர்களின் பங்கீடு சம்பந்தமாகவும் இங்கு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதுடன் எதிர்வரும் வாரங்களில் மேலும் பல கட்சிகள் இந்த கூட்டமைப்பின் கீழ் இணையுள்ளதாகவும் இதன் போது தெரிவித்துள்ளனர். பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், அதன் பொது அமைப்புகள், புத்திஜீவிகள், கல்விமான்கள் அனைவர் ஒட்டுமொத்த கிழக்கு தமிழர்களின் இருப்பை பாதுகாக்கின்ற வகையிலே எல்லோரும் ஒரு கூடையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்ற நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பின் ஒரு முக்கியமான கட்டம் தான்
இன்றைய புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய ஆரம்பம். நீங்கள் இதுவரை இணைத்திருந்தது லங்கா ஃபயரின் பிரதான செய்திகளோடு. மேலும் இது போன்ற உண்மையான தனித்துவமான செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள லங்கா ஃபயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.